brother. Good. Once again, we have gathered in this fashion to know our Lord more and more. மறுபடியுமாக இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் மூலமாக நம்ம இணைத்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆமென். ஏனென்றால் சத்தியத்தை அறிகிற அறிவே நம்முடைய பிரதானமாக நோக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய எஞ்சியுள்ள வாழ்நாள் எல்லாம் பிரதான பர்பஸ் என்ன? நான் ஏன் வாழுகிறேன் இல்லையா? அற்புதம் செய்வது, ஊழியம் செய்கிறது, ஐஸ்வர்யத்தை சுதந்திரிப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, இதற்காக வாழுகிறோம். இவைகளிலே நாம் பெருக வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவிலே பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அன்டில் அவர் லாஸ்ட் பிரெத், நாம் கடைசி மூச்சு விடும் வரைக்கும் அவரை அறிகிற அறிவிலே நாம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்? 15. எத்தனை எத்தனை 15 பாடங்களிலும் ஒவ்வொரு பாடத்திலும் எத்தனை வகுப்புகள்? 10. முதலாவது பாடத்துல மட்டும் 20. அதாவது முதலாவது பாடம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் செயல்படும் முறை, பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கிங்டம் என்று படித்தோம். ஸோ இன்றைக்கு 8வது சப்ஜெக்டாக நான் முடிக்கிறோம். என்னன்னா, தேவன் நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். we have already got it on the day of our salvation. நாம் என்னைக்கு மறுபடி பிறந்தோமோ அன்றைக்கே வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளையும் நம்முடைய ஆவி மனிதனிலே பெற்றிருக்கிறோம். ஸோ இந்த பாடத்துல மொத்தம் 10 வகுப்புகள். அதில் 10வது வகுப்புக்கு நம்ம அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா? இட்ஸ் எ ஜேர்னி. பெரிய ஒரு காரியம் பாருங்க. கிட்டத்தட்ட 100 கேள்விகளுக்கு பதிலை நீங்கள் தேடி கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அதை நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், அதை நாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது கர்த்தராலே வந்தது, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். Question 1. எதை விட எதை மேற்கொள்வது மிக கடினம், ஏன்? எஸ் சிஸ்டர் கிரேஸ். 274வது பக்கம் 2வது பந்தியில, அறியாமையை காட்டிலும் நம்பிக்கையின்மையை மேற்கொள்வது மிகவும் கடினம். தவறாக போதிக்கப்பட்ட ஒரு நபர் தவறாக போதிக்கப்பட்ட சத்தியத்துக்கு எதிராக போதிக்கப்பட்ட ஒரு நபர் சத்தியத்துக்கு எதிராக தவறான அபிப்பிராயங்களை கொண்டிருக்கிறார். அவருடைய மனதை புதுப்பிப்பது, பெற்றுக்கொள்வது என்பது அவருக்கு நிறைய கடினமாக இருக்கும். புதுப்பித்து பெற்றுக்கொள்வது. வெரி குட். எஸ் எஸ் எஸ். இல்லை, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. 2 காரியங்களை, அதாவது சில காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் விசுவாசத்துக்குள்ள வந்துடுவோம். அதுல பிரதானமானது என்னவென்றால், அறியாமை அல்ல, அறியாமை விட நம்பிக்கை இல்லாமையே பிரதான காரணம் இல்லையா? ஆரம்பத்துல இதுல நீ இணைந்திருக்கிற சிலர் பார்த்தீங்கன்னா, வகுப்புக்கு வரும் பொழுது நம்பிக்கையே இல்லாம வந்தீங்க. எல்லாரும் அப்படித்தான் வந்தோம் இல்லையா? சிலர் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக நீங்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டீர்கள். இன்னும் சிலர் டிவி ப்ரோக்ராம் மூலமாக, ஆண்ட்ரூ மக் செய்திகளை கேட்டது மூலமாக, பில் வின்சன், பில் ஜான்சன். அதுக்கு முன்னால நம்ம நம்பிக்கை இல்லாம தான் இருந்தோம் இல்லையா? ஏன் நம்பிக்கை இல்லை? தவறான பிரசங்கத்தை கேட்டுட்டோம். சரிங்களா? தவறாக போதிக்கப்பட்ட ஒரு நபர் சத்தியத்திற்கு எதிராக தவறான அபிப்பிராயங்களை கொண்டிருக்கிறார். அவருடைய மனதை புதுப்பித்து பெற்றுக்கொள்வது என்பது அவருக்கு நிறைய கடினமாக இருக்கும். நான் 25 ஆண்டுகள் புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாததுனால நம்பிக்கை இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருந்தேன். சில உதாரணங்கள் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறது? தேவன் தண்டிக்கிற தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை தண்டித்தார். தேவன் சோதிக்கிற தேவன், ஆபிரகாமையும் யோபையும் சோதித்தார் இல்லையா?
இதையே நாம் போதிக்கப்பட்டதுனால நம்பிக்கையை இழந்துட்டோம். எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்? இந்த கஷ்டத்தோடு தான் வாழணும், இந்த வியாதிகளோடு தான் வாழ வேண்டும், இந்த கடன் பிரச்சனையோடு தான். நான் அனுபவித்ததை சொல்லுகிறேன். அப்படி மைண்ட் செட் வந்துட்டு அப்புறம் பாருங்களேன், பிரச்சனை மிக மிக அதிகமாக மாறி சிக்கி கொண்ட பிறகு ஒரு கேள்வி வருது. சரிப்பா, தேவன் சோதிப்பார், எந்த அளவு சோதிப்பார், இந்த அளவா சோதிப்பார் என்று சிந்தனை வந்த பொழுது அன்றைக்கே தேவன் ஒரு புதிய பாதையை திறந்தார். அங்கேயும் போய் ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி சாத்தியம்? தேவன் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அது எப்படி சாத்தியம்? தேவன் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். அது எப்படி? இப்படியே நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுனால எனக்கு என்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து வெளிவர சில ஆண்டுகள் ஆனது இல்லையா? உங்களில் சிலர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு சில மாதங்களுக்குள்ளாக நீங்க ஒருவேளை வெளியே வந்திருக்கலாம். இது கர்த்தராலே ஆயிற்று, அவருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அவருக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருப்போம். இப்பொழுது நாம் 2வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர் பிலிப். என்ன குறைவினால் என்ன இருக்கும்? வெரி குட் சிஸ்டர் மர்சி. அவருடைய அறிவு குறைவினால். அறிவு குறைவினால் அவருக்குள்ள அவிசுவாசம் இல்ல. 2வது கேள்வி வேற இருக்க, சரிதானா? சரி பாஸ்டர். ஓகே ஓகே. என்ன குறைவினால் என்ன இருக்கும்? எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. அறிவு குறைவினால் என்ன இருக்கும்? அவிசுவாசம். வெரி குட் வெரி குட் வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. என்ன அறிவு குறைவினால்? சத்தியத்தை அறியாத அறிவு குறைவு. ஓகே, சத்தியத்தை அறிகிற அறிவிலே குறைவுள்ள, அதாவது அவருடைய அறிவு குறைவினால், எந்த ஒரு, அதாவது அவரை பற்றிய அறிவு குறைவினால் இல்லையா? எங்க இருக்குது? இங்க வாசிக்கிறேன்னா 273 செகண்ட் பேராகிராஃப். அறியாமை என்பது ஒருவர் சத்தியத்தை அறியாததினால் உண்டாகிறது. அவர் சபையில் வளராமல் இருந்திருக்கலாம், அல்லது அவர் பாரம்பரிய சபை பிரிவில் வளர்க்கப்பட்டிருக்கலாம். ஆகையால் கிறிஸ்தவத்தை குறித்த அவருடைய பார்வை தவறாக வளைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் பரலோகத்திற்காக காத்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு எந்த வெற்றியும் இல்லை என்று நினைக்கிறார். அவருடைய இந்த அறிவு குறைவினால் அவருக்குள் அவிசுவாசம் இருக்கிறது. நிஜம் என்னவென்றால், பரலோகத்தை பூமியிலே அனுபவிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை அநேகர் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. எல்லாமே அங்க போனாதான் கிடைக்கும் அப்படி என்று நினைக்கிறதுனால இங்கே நாம் பரலோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க சொன்னார்? உம்முடைய சித்தம் வெரி குட், பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அதுக்கு முன்பாடி மகேஸ்வரி சிஸ்டர் லேண்ட் ஆயிட்டாங்களா? சிஸ்டர் ஜெயா பத்திரமா? நல்ல பத்திரமா போய் நல்லா இருக்கு. இல்ல ஜாயின் பண்ணி போயிட்டா? வெரி குட். இல்ல ஜாயின் பண்ணிருக்காங்களோ? இல்ல மெசேஜ் பண்ணவங்க வரே இல்ல. அவங்களுக்கு டைம் கொஞ்சம் டிஃபரண்ட் போனது. ஓகே நான் மெசேஜ் பண்ணவங்க வரே இல்ல. ஓகே வெரி குட். கர்த்தர் நல்லவர் பாருங்க, கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். அப்போ மகேஸ்வரி சிஸ்டர் 80+ல இவ்வளவு தூரம் உற்சாகமாக இவ்வளவு தூரம் ரெஸ்டோர் ஆக முடிந்தது என்றால் இங்க இருக்கிற எல்லாருமே இன்னும் வேகமாக வளர முடியும், வளர வேண்டும். இன்னும் நீங்க தேவனுக்காக பல காரியங்களை செய்வீர்கள். ஹல்லேலூயா. அப்போ அறிவு குறைவினால் இன்னும் சில அறியாமை சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஒன்று சொன்னேன், பரலோகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பூலோகத்திலே அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று அநேருக்கு தெரியாது. இன்னும் சில நிஜங்கள், சத்தியங்களை சபை அறியவில்லை. இன்னும் 1-2 சொல்லுங்க. கிருபையின்படி சத்தியத்தை அறியாது. அதான் எதை அறியவில்லை? நோயை கொடுப்பவர் அல்ல, நோயை கொடுத்து திருத்துகிறவர் அல்ல. இன்னும் சிலர் நான் சொல்றேன் கேளுங்களேன். நாம் என்னவாக தான் இருக்கிறோம். மறுபடி
இயேசு கிறிஸ்துவின் உள்ள ஓகே, தேவ அதெல்லாம் திட்டம். அறியல. இன்னும் பிரதானமாக அறியாததை பாருங்க. நாம் எப்பொழுதே தேவ நீதிமானாக தேவ நீதிமாட்டியாகத்தான் இருக்கிறோம் என்பதை அறியவில்லை. அவர்கள் ரோமர் 5:1, ரோமர் 8:30, எபிரேயர் 10:10 ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்ல இல்லையா? நாம் தேவ நீதிமானாகத்தான் இருக்கிறோம், தேவ பரிசுத்தவானாகத்தான் இருக்கிறோம், பரிபூர்ண, இதெல்லாம் அறியாததுனால அவர்களாலே தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க முடியவில்லை. கர்த்தர் நல்லவர், நமக்கு தேவன் செய்த கிருபை, இந்த வார்த்தையெல்லாம் மாம்சமாக மாறிவிட்டது. இந்த வார்த்தைகள், நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால இன்னொரு காரியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். எப்படி? என்ன? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மேல எவ்வளவு பிரியமாயிருந்தாரோ அதே அளவுக்கு என் மீதும் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ரைட். அதனால்தான் நீங்கள் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்தீர்கள். ஆகவேதான் உங்களுக்குள்ள நீங்கள் அறியாத ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம், ஒரு விசுவாசம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த கேள்வி போயிடலாம். அவிசுவாசத்தையும் அறியாமையையும் மேற்கொள்ளுவது எப்படி? வெரி குட். யாரு? சிஸ்டர் அனட்டா. எஸ். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஓகே, வெரி குட். அவிசுவாசத்தையும் அறியாமையையும் மேற்கொள்ளுவது எப்படி? லிதியா சிஸ்டர் சொல்றீங்களா? சத்தியத்தை அறிந்து, சிஸ்டர் சொன்னது கரெக்ட் தான். ஓகே, ரைட், கரெக்ட். ஓகே, அதான் சொல்லியிருக்கீங்க. மனதை ஓகே, நீங்க மூலம். ஓகே, வாசிக்கிறேன். பேஜ் 276, செகண்ட் பேராகிராஃப். இவ்வகையான அவிசுவாசத்தை எவ்வாறு நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்றால், சத்தியத்தை அறிந்து அதன்படி உங்கள் மனதை புதுப்பிப்பதன் மூலம் நீங்கள் அறியாமையையும் நம்பிக்கை இன்மையையும் மேற்கொள்ள முடியும். அப்போ சத்தியத்தை அறிந்து அதன்படி உங்கள் மனதை புதுப்பிப்பது என்றால் என்ன? யோசிங்க, எல்லாரும் சிந்திங்க. அதான் எப்படி மறுரூபப்படுத்துவது என்றால் என்ன? சிந்திங்க. ஏற்றுக்கொள்ளுவது. நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளுகிறதா? எதை ஏற்றுக்கொள்ளுகிறதா? இப்ப நம்ம சொன்ன பாருங்க, என்னுடைய ஆவி மனிதனிலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன், எனவே என் தகப்பனாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரோ அதே போல என் மீது சந்தோஷமா இருக்கிறார் என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டால் புதுப்பிக்கப்பட்ட மனது இல்லையா? நம்ம பல காரியங்களை வலியுறுத்தி சொல்லுகிறோம். இதை உங்கள் மனது ஏற்றுக்கொள்ளுகிறது. மனம் ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதற்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, மாம்சமாகுதல். வார்த்தை மாம்சமாகுதல் அல்லது வார்த்தை அனுபவமாக மாறுதல். இது எல்லாமே நம்முடைய ஒவ்வொரு வகுப்புலையும் நடக்கிறது. மனம் புதிதாகுது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது மனம் புதிதாகிறது. என்னுடைய செய்திகளை கேட்கும் பொழுது மனம் புதிதாகிறது. அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இடையே நீங்க என்ன செய்யலாம்? டிஸ்டர்ப் பண்ணலாம். எங்க வாழ்க்கையில இந்த மாற்றம் வந்திருக்கிறது என்று சொல்லி யாரும் சாட்சி நீங்க தைரியமாக சொல்லுங்கள். ஓகே, ரைட். அடுத்தது எத்தனாவது கேள்வி? அடுத்தது கேள்விக்கு சிஸ்டர் லிதியா பதில் சொல்லுவாங்க. 4. ஓகே. என்ன குறைவினால் என்ன இருக்கும்? ஏற்கனவே வந்த 2வது கேள்வி பாஸ்டர். 2 ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஆன்சர். அது ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னா 3 வித அந்த அவிசுவாசம் பண்ணதால நாங்க 2வதுல அறியாமையை பற்றி கதைச்சோம். அறியாமை அவிசுவாசம் அறிவு குறைவினால் வருவது. பிறகு இயல்பான அவிசுவாசம்
ஓகே, இதை கிளாரிஃபை பண்ண முடியுமா பிரதர் பிலிப்? 4வது கேள்வி என்ன? இப்போ நான் வாசித்தது திரும்ப கொஞ்சம் போடுங்க. ஓகே. என்ன குறைவினால் என்ன இருக்கும்? ம் இப்ப கொஸ்டின் 4ம் கொஸ்டின் 2ம் சேம் வேர்டிங் தான் பாஸ்டர். ஆனா அப்படியா? ஓகே ரெண்டு ஆன்சர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஓகே ஓகே, இதை நம்ம படிச்சுட்டோம். அதாவது நான் ஒரு கொஸ்டினை மிஸ்டேக் பண்ணி டைப் பண்ணிட்டேன். 2வது கேள்வி என்னவென்றால், அவிசுவாசம் எதனால் வருகிறது? 3 எழுதுக. சரிங்களா? நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். பாருங்க, அது ஃபர்ஸ்ட்ல வந்துருங்க, பேஜ் 273, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்களா. அந்த ஹெட்டிங் என்ன? உங்கள் அவிசுவாசத்தை கையாளுங்கள். அதுல என்ன போட்டிருக்காருன்னா, கேள்வியை வாசிக்கிறேன். அவிசுவாசம் எதனால் வருகிறது? 3 எழுதுக. அவிசுவாசம் 3 வித்தியாசமான வடிவங்களில் வருகிறது. அறியாமை, நம்பிக்கையின்மை மற்றும் இயல்பாக வருது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, அறியாமை என்பதே அவிசுவாசம் தான். நம்பிக்கை இல்லாமை என்பது அவிசுவாசம் தான் இல்ல? அப்போ அவிசுவாசம் எதனால் வருகிறது என்றால், அறியாமையினால் வருகிறது, நம்பிக்கை இல்லாமையினால் வருகிறது. பலருக்கு இயல்பாகவே வந்துடும். எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ்ல இருப்பாங்க நேச்சுரலி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன், கணவன் மனைவிக்குள்ளே நீங்க பார்க்கலாம். ஒருவர் நல்லா விசுவாசிப்பார், ஒருத்தர் இயல்பாகவே நெகட்டிவ் தாட்ஸோட இருப்பார். ரைட்? ஏன்னா அது அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து ஒருவேளை இன்ஹெரிட் பண்ணிருக்கலாம். வாழ்க்கையினாலே கஷ்டம்தான்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டா இயல்பாகவே அவங்க அவிசுவாசத்துலதான் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். தேங்க் காட், இவர்கள் 3ஐயும் நாம் ஜெயித்து விட்டோம். 3 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். எஸ் பிரதர், 5வது கொஸ்டின் போயிடலாம். 5வது கொஸ்டினுக்கு லிதியா சிஸ்டர் பதில் சொல்லுவாங்க. மத்தேயு 17:21 பல மொழிபெயர்ப்புகளில் இல்லை. அது இல்லாத 3 ஆங்கில வேதாகமத்தின் பெயர்களை எழுதுக. வெரி குட். எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்க தெரியல. எஸ் பாஸ்டர், நான் கொண்டு கண்டுபிடிச்சேன். ம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், நியூ வெரி குட். இன்டர்நேஷனல் வெர்ஷன், தி நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். பாருங்க, இதுல நம்ம கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்ல தரித்திருக்க போறோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இவ்வகை பிசாசு. எஸ் சிஸ்டர். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது இல்லையா? ஆக்சுவலா நல்ல ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இவ்வகை பிசாசு என்றாலே இந்த வகையான அவிசுவாசம். சரிங்களா? பாருங்க, இந்த வசனம் இடையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சில வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. என்ன ஒரு வேடிக்கைன்னா, மத்தேயு 17:20 பிறகு 22 தான் ஆரம்பிக்குது. எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல. 21ங்கிற நம்பரே இல்லை வேதத்துல. நான் நினைக்கிறேன் திஸ் இஸ் த ஒன்லி பிளேஸ் a word is missing. பல மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன், NIV-ல இல்லை. இப்போ எல்லாரும் பழக்குகிற NIV-ல இல்லை. அப்புறம் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ESV-ல இல்லை. நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல இல்லை. ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல இல்லை. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல இல்லை. ஏன் இப்படி யோசிப்போம்? எதனால இது தவறாக இருக்கலாம்? நீங்க இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாதுங்கிற வசனம் ட்ரூ நேச்சர் ஆஃப் காடுக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏனென்று நானே சொல்லிடுவா, இல்லை நீங்க சொல்றீங்களா? யாராவது திங்க் பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். விளக்கம் இருக்குது பாஸ்டர் சாப்டர்ல. சொல்லுங்க, என்ன விளக்கம் இருக்கு? இதுல இருக்குது, இயேசுவின் நாமத்தில்
அவருடைய இயேசுவின் நாமமும் அவருடைய நாமத்தின் மீது ஆ வைக்கப்படுகிற விசுவாசமும் பிசாசை தோற்கடிக்கவில்லை என்றால் உங்களுடைய உபவாசமும் ஆ ஜெபமும் அதை செய்ய முடியாது என்று இருக்குது. வெரி குட், வெரி குட். இதுல இருக்கு. ஓகே, பாருங்க, எப்பொழுது பிசாசு ஓடி போவான்? இயேசுவின் நாமத்துல நாங்க எதிர்த்து எதிர்த்து நிற்கும் நிற்கும் போது. எதிர்த்து நிற்கும் போது ஓடி போவான். பைபிள்ல பல இடங்களிலே பிசாசானவன் துரத்தப்பட்டிருக்கிறார். இயேசு பிசாசை துரத்தி இருக்கிறாரு, சீஷர்கள் துரத்தி இருக்காங்க. எந்த இடத்திலும் ஜெபமோ உபவாசமோ பண்ணவில்லை. நாம் ஜெபத்திற்கு எதிரி அல்ல, அதை முடிச்சிருக்கிறோம். ஜெபம் செய்ய சிறந்த வழி, பெற்றோ வேற்று பிழை, நம்ம டீப்பா படிச்சோம். ஜெபம் என்றால் என்ன? அவரோடு தேவனோடு தரித்திருக்கிறது. அவரோடு ரிலேஷன்ஷிப், உறவு உறவு. உறவு, அந்த உறவை எங்கெல்லாம் நாம் கொண்டிருக்க முடியும்? எல்லா எல்லா நேரத்திலும் இடமும். எல்லா நேரத்துல. ஒரு சில நேரம் சொல்லுங்களேன். காலைகள் குக் பண்ணும்போது, குக் அதிகாலைகள் பண்ணும்போது. இப்ப நம்ம தேவனோடு உறவுல இருக்கமா இல்லையா? அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, நான் ஜெபிக்கும் பொழுது, குக் பண்ணும்போது, டிராவல் பண்ணும்போது, ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் பொழுது, எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை நாம் என்ஜாய் பண்ணுகிறோம். அதுதான் சிறந்த ஜெபம். சரிங்களா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடுவது இல்லை என்றால் என்ன? நீங்க மனதில் வைக்க சொல்லுங்க. எங்களோடயே இருக்கிறார். அது முதலே சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னா நம்மளோட இருக்கிறார். கைவிடுவது இல்லை என்றால் வாக்கு தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாமல் கைவிட மாட்டேன். நீங்க ஒரு சிக்கல்ல இருக்கிறீங்க, கடன் பிரச்சனைல இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு? எப்பா, இந்த கடன் பிரச்சனையில இருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். ரைட்? உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறீங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, ஸ்பவுஸ் ரட்சிக்கப்படல. அவர் சொல்றாரு, எப்ப நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்பது மாத்திரம் நிஜமல்ல, இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், இந்த ப்ராசஸை நான் நிறுத்த மாட்டேங்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாலேஜோட இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிரசன்னத்தை எங்கும் எப்பொழுதும் என்ஜாய் பண்ணலாம். நீங்க என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறதற்கு ஒரு அடையாளம் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போறீங்க. போன உடனே நீங்கள் விரும்புகிறபடி ஒரு சாரி கிடைச்சிட்டு, அல்லது ஒரு சூட்டு கிடைச்சிட்டு, அல்லது ஒரு ட்ரெஸ் கிடைச்சிட்டுனா உங்களை அறியாமல் நன்றி உணர்வு வருதா? நீங்க கார் டிரைவ் பண்றீங்க, உங்க கண்ட்ரில அவ்வளோ சிக்னல் இருக்காது. எங்க கண்ட்ரில, நான் சென்னையில பார்த்தீங்கன்னா சிக்னல்ல சில நேரம் 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாம கிரீன் சிக்னல் இருந்தா நான் அவருக்கு என்ன அறியாம ஸ்தோத்திரம் சொல்லுறேன். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். இது அவரோட இருக்கிற கனெக்ஷன் இல்லையா? நன்றி உணர்வு, ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட். பிள்ளை நல்ல சொல்றான், மம்மி எங்களுக்கு நாங்கள் வீடு வாங்க போறோம், உடனே ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட் வருதா? அந்த கல்ச்சரை கொண்டு வந்துடும் இல்லையா? இன்னும் இப்படி சொல்லுவோம், நான் ஒரு கொஸ்டின், நீங்க ஆன்சர் கரெக்டா எழுதிட்டீங்க, நான் பதில் சொல்லும்போது இது கரெக்ட் என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட் வரட்டும். அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல, எப்பொழுதும் அது என்ன செய்யுதுன்னா நமக்குள்ள ஒரு ஜாயை சஸ்டெயின் பண்ணுது. அதான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, என்னுடைய சந்தோஷத்தையே, அந்த சந்தோஷத்துக்கு 2 குவாலிட்டி சொல்றாரு. அது நிறைவான சந்தோஷம், ஓவர்ஃப்ளோயிங் ஜாய். 2வது என்ன சொல்றாருன்னா இட்டர்னல், நிரந்தரமானது இல்லையா? அப்ப நம்ம அவரை அறிகிற அறிவிலே இந்த ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் மூலமாக நாம் அறிந்து கொண்டே இருக்கிறதுனால நம்ம இதை ஒரு கல்ச்சராக மாற்றிக்கொள்ளுவோம் இல்லையா? ஒரு திருப்தியா இருக்கு, ஒரு வேலையை முடிக்கிறீங்க, ஒரு திருப்தி இருக்கு. தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இல்லை, காலை கடனை முடிக்கிறீங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது பாருங்க. இல்லை, உங்க குடும்பத்துல மாற்றங்கள் வர துவங்கி இருக்கின்றன. பிள்ளைகள் தவறான பழக்கத்திலிருந்து வெளியே வர்றாங்க, தவறான தொடர்பிலிருந்து வெளியே வராங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகே, இப்போ
அவர் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதைத்தான் அவர் பிராக்டிஸ் பண்ணாரு, இதைத்தான் அவர் கற்றுக் கொடுத்தார். நீங்க NIVலயோ ஏதோ ஒரு டிரான்ஸ்லேஷன்ல கீழே இருக்குது, ஒரு ஃபுட் நோட்ல சொல்லி இருக்கு, திஸ் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட். இது மூல வேதாகமத்துல இல்லை என்றே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நாம ஜபத்திற்கோ உபவாசத்திற்கோ நாம எதிரி அல்ல. உங்களாலே அதை செய்தால்தான் உங்களால விசுவாசத்துல வளர முடியும் என்றால் செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தான் உபவாசத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்போ ஜனங்கள் நிறைய தேவையில இருந்தாங்க. தேவன் அநேக காரியங்களை செய்து முடிக்கவில்லை. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? ஆரோக்கியம் தேவை. அதற்காக செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் சிலுவையிலே அந்த ஆரோக்கியத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறாரா இல்லையா? வைத்திருக்கிறார். ஆமே, ஆடிபிள் கேக்குதா நான் பேசுறது? எல்லாம் முடிச்சுட்டாரு. எனவே அவரிடத்துல இருந்து நாம அவர்கிட்ட இருந்து பாருங்க, he has already prepared and deposited in our account. நம்முடைய அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிட்டாரு. இனிமே நம்ம கஷ்டப்பட்டு அவரிடத்துல இருந்து வர வேண்டியதுல தேவன் நம்மளுடைய அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணி இருக்கிறத எடுத்துக்கொள்ளுவது. அவர் எல்லாவற்றையும் சம்பாதித்துட்டார் இல்லையா? நீங்க ஒரு வீடு வாங்கணும், $1 million நீங்க ஒரு வீடு வாங்கணும், உங்க பேங்க்ல 100 million இருக்குது அப்படின்னா நீங்க திரும்ப சம்பாதிச்சு சேர்த்து அதன் பிறகு வீடு வாங்க வேண்டியதில்லை. உங்க அப்பா ஏற்கனவே டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற அதுல இருந்து கொஞ்சம் எடுத்தா போதும். அதே போலதான் எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நமக்கு சேர்த்து குவித்து வைத்திருக்கிறதுனால அப்பாவிடத்திலிருந்து கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அப்படிதான் நினைக்கிறோம். கஷ்டப்பட்டு அவரை கைய கால பிடிச்சு அப்படி இல்லை. தேவன் எல்லாவற்றையும் தந்து விட்டார். அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், வாட் a loving daddy for all your provisions. எல்லாவற்றையும் எங்களுக்கு சிலுவையில சம்பாதித்து வைத்திருக்கிற தகப்பனே உமக்கு நன்றி. நாங்கள் கஷ்டப்பட்டு உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. நீங்க இஷ்டப்பட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் செய்துட்டீங்க. வேற என்ன சிலுவையில நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார்? சிலுவை மூலமாக சுகம், விடுதலை, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் சம்பாதிச்சிருக்கிறார். வெரி குட் சிஸ்டர். அப்படிதான் பஞ்சா பேசணும். சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், குதூகலம், கொண்டாட்டம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், தீர்க்காயுசு, 120 வருஷம் இல்ல, எல்லாமே நமக்காக ஃபுல் பேக்கேஜ். வெரி குட். ஒரு சில வசன ஆதாரம் சொல்லுங்களேன். நமக்கு சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று எந்த வசனம் சொல்லுகிறது? இதெல்லாம் நம்ம மனசுல இருக்கணும். இயேசுவின் தலைமைகளால நாங்கள் குணமாகிவிட்டோம். எந்த வசனம்? 1 பேதுரு 2:24. ஓகே, நமக்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்து விட்டார் என்று எந்த வசனம் சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 8:9. வெரி குட். இப்படி நீங்க வசனத்துல நீங்க அந்த நம்பர்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா சோர்வு வராது. இப்படி எழுதி இருக்குது, ரைட்? சமாதானம் உங்க சொந்தக்காரங்க அல்லது சொல்லுங்க சிஸ்டர். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தையும் தந்திருக்கிறார். ஆமா, எந்த வசனம் சொல்லுது? அவர் துக்கம் அவர் துக்கம் நிறைந்தவரானார். ஆமென். துக்கம் எதனாலே துக்கம் நிறைந்தவரானார்? எங்களுடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம மேல நமக்குள்ள இருந்த துக்கத்தை அவர் மேல வைத்ததுனால அவர் துக்கம் நிறைந்தவரானார். அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜாயை நம்ம மேல வைத்ததுனால, சமாதானத்தை நம்ம மேல டிரான்ஸ்பர் பண்ணதுனால நாம் சமாதானம் உள்ளவர்களாய் மாறிவிட்டோம். டேடி பாருங்க. ஆமென். அதோடு சேர்த்து பாஸ்டர், பிதாவுக்கும் எங்களுக்கும் இருந்த உறவை திரும்பவும் சீர்படுத்தினது, அதோட ரெஸ்டோர் பண்ணிட்டார். அதுக்கு எந்த வசனம்? எந்த வசனம் சொல்லலாம்? நடுசுவரை தீர்த்து. வெரி குட், வெரி குட். எபேசியர் 2:14. ஆமா, இந்த வசனத்தை இந்த நம்பரை மறக்காதீங்க. இன்டென்ஷனலா படிங்க. நம்ம கொஞ்சம் வசனம் தான் எடுத்திருக்கோம். மிஞ்சி போனா ஒரு 20-25 வசனம் இருக்கும்.
இதெல்லாம் உள்ள வர வர அந்த வசனத்துல இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் நம்ம விடுதலை ஆக்குகிறது. அந்த வசனத்துக்குள்ள தேவன் மறைத்து வைத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் நம்மை வளமுள்ள மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளாக நடத்துகிறது. ஆமா, வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 6. விசுவாசம் எத்தனையாவது அறிவு? அடுத்தது யாரு சிஸ்டர் சொல்லணும்? ஜெயா சிஸ்டர், பவானி ஜெயா சிஸ்டர், பவானி ஓகே. சிஸ்டர். பவானி சிஸ்டர் சொல்லுங்க. 6வது அறிவு. விசுவாசம் 6வது அறிவு எப்படி? அந்த கொஸ்டின்ல அது இருந்ததா தெரியல, நான் எழுதி வச்சிருக்கேன். விசுவாசம் எத்தனையாவது அறிவு எப்படி? விசுவாசம் 6வது அறிவு எப்படி என்று சொல்லி பேஜ் 286ல கடைசி பேராகிராஃப் வாசிப்போம். கர்த்தர் மனிதனை 6 அறிவோடு உருவாக்கினார் என்று நான் நம்புகிறேன். அந்த 6ஆம் அறிவுதான் விசுவாசம். ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய மற்ற 5 அறிவுகளை எவ்வளவு அதிகமாய் பயன்படுத்தினார்களோ அவ்வளவு அதிகமாய் விசுவாசத்தையும் பயன்படுத்தினார்கள். மனிதன் வீழ்ந்த பிறகு நம் விசுவாச அறிவு நலிவடைய ஆரம்பித்து இன்று பலர் அதற்கு முற்றிலும் அந்நியர்களாய் மாறக்கூடிய அளவிற்கு வந்து விட்டது. ஆனால் விசுவாசத்தில் நடக்கக்கூடிய இந்த திறன் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. அதற்கு ஊட்டம் கொடுக்கப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும். எப்படி அது 6வது அறிவு? நான் சொல்றேன் கேளுங்களேன். விசுவாசம் நம்ம பற்றி இப்ப என்ன பேசுறோம்? அறிவு, நாலேஜ் இல்ல. நீங்க விசுவாசத்திலே செயல்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வருது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நான் நம்ம ஒரு சிக்னஸுக்காக ப்ரேயர் பண்றோம் இல்லையா? இப்போ நம்ம இந்த டீம்ல கூட இந்த வகுப்புல நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணும்போது ஒரு அறிவு வருது. என்ன அறிவு வருது? இவங்களுக்கு இன்னொரு டோஸ் தேவை. என்ன டோஸ் தேவை? இப்போ அந்த வலி போயிட்டு இவங்களுக்கு அவிசுவாசம் வர வாய்ப்பு இருக்கு. எனவே ஒரு பாட்டில்ல தண்ணி எடுங்க சிஸ்டர், நான் அதில் ஒரு பவர் டவுன்லோட் பண்ணி தரேன். இந்த நாலேஜ் விசுவாசத்தினால வருகிறது. அதைத்தான் நான் விளக்குவதற்காக இந்த கொஸ்டின் எடுத்தது. நான் திரும்ப சொல்றேன், விசுவாசம் எத்தனையாவது அறிவுன்னா 6வது அறிவு. எப்படி என்றால் அந்த விசுவாசம் என்ன அறிவு தருதுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி அறிவு கொடுத்தது. அந்த கண்ணு தெரியாதவன், அந்த விசுவாசம் என்ன அறிவு கொடுக்குது? தன்னுடைய எச்சினாலே சேற்றை உண்டாக்கி இவன் கண்களில பூச வேண்டும். அந்த அறிவு எதனால வந்தது? விசுவாசத்தினால வந்தது. வேற சில உதாரணம் சொல்லுங்கள. விசுவாசத்தினால் வந்த அறிவு என்ன செய்ய வைத்தது? பழைய ஏற்பாட்டுல இருக்கு, புதிய பாருங்க. எலிசாவுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்? இந்த கோடலிய மிதக்க பண்ணிடலாம். அதுக்கு என்ன அறிவு வருது? எப்ப அந்த குச்சை வெட்டி போடு. பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். யாக்கோபுக்கு அந்த அறிவு இருக்குங்க. சகோதரனை வீணன் என்று சொல்லிட்டா எரி நரகனி ஒரு வசனம் இருக்கு. இவன் சகோதரனுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டு தப்பி ஓடுறான். அவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னா, ஒரு பச்சை குச்சை மரத்தை வெட்டி தோலை வரி வரியாக கிழித்து ஆடுகள் பொலிகிற இடத்துல போட்டா அது போடுகிற குட்டி வரி வரியாகத்தான் பிறக்கும் என்கிற அறிவு அல்ல. மூலாங்கல்ல தூக்கி போட்டா அது ஒரு நாலேஜ் அவுட் ஆஃப் ஃபெய்த். அந்த விசுவாசம் அந்த அறிவை கொடுக்குது. நீங்களும் தைரியமாக களத்திலே இறங்குங்கள். தைரியமாக களத்திலே இறங்க வேண்டும் என்று ஒரு செய்தி வெளியிட்டோம். அந்த தலைப்பு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கேட்டீங்களா? யாராவது? தலைப்பு ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்ல. கவலையின்றி களத்தில் களமாடுங்கள். ஆமா ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க. அதான் கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. கவலையே இல்லாம களமாடுங்கள் என்றால் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எதிர்த்து நில்லுங்க, ஜாலியா எதிர்த்து நில்லுங்க. கவலையின்றி தாவீது எதிர்த்து நின்னான், களமாடுனான்.
கோலியாத்தை தூக்குறதுக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற இல்லையா? ஆமா, கவலையின்றி களமாடுங்கள், தைரியமாக களமாடுங்கள், குதூகலத்தோடு களமாடுங்கள், தேவன் உங்கள் பட்சமாக இருக்கிறார். ஆமா, அவரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார். எப்பா நான் உன் பட்சமாக இல்லப்பா, நீனே தேவன். அல்லேலூயா. அவன் மனதை புதிதாக்கி கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அடுத்த கேள்வி போயிடலாம். மருத்துவ உண்மை ஒன்று எழுதுக. வெரி குட். எஸ் சிஸ்டர் பம்மாம் சொல்லுங்க. Yes. எங்களுடைய சரீரத்தில் உள்ள நச்சுக்களை அகற்ற முடிகிறது. ஆகவே உபவாசிக்கிறது நல்ல. ஓகே, வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருப்பது நல்லது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு மருத்துவ உண்மை என்பது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, வெரி குட். 8வது கொஸ்டின் போயிடலாம். சும்மா இது ஒரு உங்களுக்கு குற்ற உணர்வுல வெளியே கொண்டு வருவதற்காக இந்த கேள்வியை கேட்டோம். எஸ், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அவருடைய பிரசன்னத்தில் அதிக நேரத்தை செலவிடும் போது நடப்பது என்ன? பிரதர் பிலிப். You will start seeing miracles and breakthrough. ஓகே, நம்முடைய சப்ஜெக்ட்ல இருக்குது. அவருடைய வார்த்தை போல் மாறுகிறது. எஸ், நீங்க அதை வாசிங்க. பேஜ் சொல்லி வாசிங்க. 287. அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிறைய நேரத்தை செலவிடும் போது அவருடைய வார்த்தை 6ஆம் அறிவை போல மாறுகிறது. 6வது அறிவாகிறது. ஓகே, பாருங்க, அந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே வாசிடலாம். பேஜ் 287 4th பேராகிராஃப் பாருங்கள். அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிறைய நேரத்தை செலவிடும் போது அவருடைய வார்த்தை 6ஆம் அறிவை போல மாறுகிறது. தேவன் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் பார்க்காமல், ருசிக்காமல், நுகராமல், கேட்காமல், உணராமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறது. உங்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொண்டு இவ்வாறு சொல்கிறது: மற்ற உணர்வுகளால் இதை பகுத்தறிய முடியவில்லை, ஆனால் அதுதான் விசுவாசம். அது அப்படித்தான் என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். அவ்வழியில் நீங்கள் உங்களையே பயிற்றுவிக்க முடியும், பயிற்றுவிக்க வேண்டும். நான் சொன்ன பாருங்க சில எக்ஸாம்பிள். எத்தனை அதை செய்திருக்கிறான். ஆட்டு இடையன் அதை செய்திருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை செய்திருக்கிறாரு. எதை செய்திருக்கிறாரு? 6ஆம் அறிவு. எப்பொழுது அது நமக்கு கிடைக்கிறது? அவருடைய பிரசன்னத்தை நாம் நிறைய நேரத்தை செலவிடும் போது. இது எல்லாமே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கிறது. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அடுத்த லெவல் போயிடலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், நீங்க இந்த புக்கை வாசித்து ஹோம்ஒர்க் பண்ணும் பொழுது இதிலே சொல்லப்படாத வேறொரு வெளிப்பாடு வரும். எத்தனை பேர் அதை என்ஜாய் பண்றீங்களோ தெரியல. இப்ப நம்ம தியானிக்கிறோம். இப்பொழுது தியானிக்கும் பொழுதே நம்ம ஒரு ஆங்கிள் தியானிப்போம். 6வது அறிவு என்ன செய்யும்னா இன்னொரு வெளிப்பாடை தருது பாருங்க, இன்னொரு ரெவலேஷனை தருது. எனக்கு வயசாயிற்று அப்படிலாம் நினைக்காம நீங்க ஒரு நோட்டு போட்டு அதை எழுதுங்க. கொஞ்சத்துல உண்மையா இருங்க. உங்களுக்கு நேரடியாக வர்ற வெளிப்பாடுகள் தான் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க அப்படி எழுதி கொண்டே வாருங்கள். நீங்களே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் எல்லா டோரையும் திறந்துருவார். திறந்து வச்சிருக்கிறத கண்டுபிடிப்பீங்க. அப்பொழுது என்ன ஆகுன்னா நீங்க இன்னும் வேதத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, இன்டென்ஷனலா நீங்க தியானிப்பீங்க. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா, அவருடைய பிரசன்னம், அந்த பிரசன்னம் என்ன தருகிறதுனா புதிய புதிய வெளிப்பாடுகளை தரு. நான் யோசித்து பார்த்தேன், காரிஸ் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது, எப்பா எல்லா ரெவலேஷனையும் நாம இந்த பைபிள் காலேஜ் மூலமா படிச்சுட்டோம், இனிமே என்ன ரெவலேஷன் இருக்க போகிறது அப்படி நான் நினைத்தது உண்டு. ஆனா பார்த்தா இன்னும் நிறைய இருக்குங்க. அவருடைய வெளிச்சம் அல்ல, புதிய புதிய வெளிப்பாடுகள்.
வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெற்றுக்கொள்ளுங்க. அது உங்க வாழ்க்கையில இருதயத்திற்கு ஒரு ஸ்திரத்தன்மையையும், இருதயத்திற்கு சமாதானத்தையும், சரீரத்திற்கு எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். தைரியம் உண்டாயிரும். நீங்கள் தைரியமாக விசுவாசத்துல பெருகி சரீரத்துல பலன் அடையும் பொழுது அந்த வைப்ரேஷன் உங்க குடும்பம் முழுவதும் பாய்ந்து பரவி செல்லுகிறதாக இருக்கிறது. உங்க பிள்ளைகள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க, இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்க ஸ்பவுஸ் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ் பிரதர், நெக்ஸ்ட் ஒன். அற்புதம் நடக்கும் வரை அதிலே நிலைத்திருக்க வேண்டும். ஏன்? எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? மிஸ்டர் ஜெயா. ஏற்கனவே அதை செய்து முடித்திருக்கிறார் என்றத. வெரி குட். அற்புதம் நடக்கும் வரை அதிலே நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? பிசாச எதிர்த்து பிசாச கட்டி அது தடை பண்றதுக்காக மலையை தள்ளுண்டு போன்னு சொல்லி மலையை பார்த்து பேசி. வெரி குட். நடக்கும் வரை நீங்க கரெக்டான இடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. பேஜ் 288ல 8 நானே வாசித்துறேன். பேஜ் 288 செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. கேள்வி என்ன? அற்புதம் நடக்கும் வரை அதிலே நிலைத்திருக்க வேண்டும். ஏன்? கர்த்தர் இந்த காரியங்களை எனக்கு காண்பித்தபடியால் இப்பொழுதெல்லாம் அற்புதம் வெளிப்படுவதை நான் பார்க்கும் வரை நான் அதிலே நிலைத்திருக்கிறேன். அதிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன? விசுவாசத்தில் நிலைத்திருக்க. அது சரி வரும் என்று, அற்புதம் கிடைக்கும். அதாவது இந்த மிரக்கல் நடக்கும் வரைக்கும் நான் விட மாட்டேங்கிறார். அதான் நிலைத்து இருக்கிறது. அந்த சுகம் வெளிப்படும் வரைக்கும் நான் விட மாட்டேன், இந்த அற்புதம் நடக்கும் வரைக்கும் விட மாட்டேங்கிறாரு. கிளாசிக் எக்ஸாம்பிள் பைபிள்ல எதாவது சொல்லுங்க. அந்த கண் இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த கண் தெரியாதவனை 3 அட்டெம்ப்ட் பண்றாரு. முதல்ல எச்ச வச்சு அந்த சேற்றை உண்டாக்கி கண்ணுல அப்ளை பண்ணிட்டு கேட்கிறாரு, டெஸ்ட் பண்ணி பாருங்கிறாரு. அவன் ஒண்ணும் தெரியலங்கிறான். 2வது என்ன செய்யறாரு? உருட்டி தண்டவமல்ல அந்த ஊரை விட்டே வெளியே கூட்டு போறாரு. ஏன்னா அங்க அட்மாஸ்பியர்ல இதை பிலீவ் பண்ண யாரும் இல்லை. 2வது செய்யறாரு, திரும்பவும் அப்ளை பண்றாரு. பாருங்க, ஆண்ட்ரூ உமக்கு இதை குறித்து நம்ம படிச்ச புக்கு தான் இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யாராவது சொல்ல முடியுமா? ஒருவர் தலையில கை வைத்து ஒரு ஹீலிங்காக ப்ரேயர் பண்ணா ஹீலிங் ஆகவில்லை என்றால் நான் திரும்ப திரும்ப கை வைப்பேன். எது வரைக்கும் கை வைப்பேன்னா கடைசி முடி விழு வரைக்கும் நான் விட மாட்டேங்கிறார். அப்போ அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா நீங்க இதை செய்ய முடியும். நீங்க எல்லாம் நம்மளாம் 100 படிக்கு போயிட்டோம் பாருங்களேன். நான் இப்ப எங்க போனாலும் நான் யாரையுமே தொடுறதில்லை. எல்லாருக்குள்ளேயும் இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக என்ன செய்யறேன்னா, அங்க உள்ள நபரைத்தான் நான் அழைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு கேளுங்களேன். போன வாரம் சண்டே ஈவினிங் சர்வீஸ்ல கொஞ்சம் பேர், ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கை வலியில வந்திருந்தாங்க. இந்த கையை தூக்க முடியாது, வலி, சில வாரங்கள் வலி, இப்போ 2 நாளா அதிகமான வலி. அங்கே ஒரு எல்கேஜி ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு பிள்ளை இருக்கிறான். அவ பேர் வந்தனா. சரிங்களா? எனக்கு திடீர்னு ஆவியாரோ ஞாபகப்படுத்துறாரு. எந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு? 8வது சங்கீதத்துல என்ன சொல்லியிருக்கு? பகஞ்சனையும் பலிகாரனையும் அடக்கி போட பாலகர் குழந்தைகள் வாயிலே வல்லமை வைத்திருக்கிறேங்கிற. அவ ஏற்கனவே பல அற்புதங்கள் செய்திருக்கிற. ஏன்னா அவங்க வீட்டுல சாட்சி சொன்னாங்க. அவளை கூப்பிட்டு, நீ கை வச்சு பேசுமான்னு. இங்க கை வச்சு பேசினா சுகம் அப்பாலே போ சாத்தானு பேசிட்டா. நான் உடனே சொன்னேன், நீ வெளியே போய் உட்காந்துக்கமான்னு. உட்காந்துட்டா பின்னாடி போய். நான் அப்புறம் மெசேஜ் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஏதோ பேசிட்டு அந்த சிஸ்டர் கூப்பிட்டேன், செக் பண்ணுமான்னு. நல்லா ஆயிடுச்சு. பாருங்க, அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறது. எப்பொழுது இது சாத்தியம் என்றால் நாம் விசுவாசத்திலே பெருகும் பொழுது.
என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அறிவு வருது. இந்த குழந்தைய கூப்பிட்டு ஹீல் பண்ணும். மும்பையில நான் சொன்னேன் சாட்சி. பாஸ்டர் ஒய்ஃப்னே எனக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த முழங்கால கை அப்படி நீட்ட முடியாது. நீட்டினா பயங்கர வலி. ஒரு வாலிபன் நல்லா பிரசங்கத்தை கேட்டுட்டே இருந்தான். அது ஒரு அறிவு பாருங்க. எது அறிவு? இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வசனத்தை கவனிக்கிறான். அவனை கூப்பிட்டு கை வச்சா உடனே சுகமாயிற்று. அதனாலதான் அவர் சொல்றாரு, அற்புதம் வெளிப்படும் வரைக்கும், நாட் ஓன்லி ஃபார் ஹீலிங், எதுவா இருக்கட்டும். எது உங்க பிள்ளை இன்னும் ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறான், அதை வெளியே வரும் வரைக்கும் நீங்க விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கக்கூடாது. விசுவாசத்துல நீங்கள் பலப்படுங்கள். அதனாலதான் நான் சில நேரங்கள்ல சொல்றேன், உங்க வீட்டுல பிரச்சனை இருந்தா வேற யாரும் காரணம் இல்லை, நீ தான் காரணம். ஏன்னா ஒரு மகளை என்கிட்ட அழுதுட்டே கூப்பிட்டா. மயிலாடுதுறையை நிறைய அப்படி கூப்பிடுவாங்க. என்னம்மா பிரச்சனை? என் பையன் குடிக்க அடிமை ஆயிட்டான். அழுவாங்க. நான் சொன்னேன், உன் பையன் பிரச்சனைக்கு காரணம் நீ தானே சொல்லுவேன். என்னையா அப்படி சொல்றீங்க? நீ தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அப்ப நீ தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? நீ விசுவாசிக்கலையே. என் பையன் இந்த குடியிலிருந்து வெளியே வந்து விடுவான் என்று உன்னாலே விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நீ தான் காரணம். இல்ல? வெரி குட். நம்ம எல்லாரும் இதுல நாம் தேறினவர்களாக வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கடைசி கொஸ்டின் போயிடலாம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 10. சுகத்திற்காக கர்த்தரிடம் கேட்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? எப்படி? வேற அடுத்தது யார் இருக்காங்க சிஸ்டர்? லிதியா, இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுவோமா? வீடியோல தோன்றாதவர்கள் யாராவது சொல்லுங்க. ஒவ்வொருவரையும் சுகமாக்க தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். இது வெரி குட். 5 மார்க்கு. ஏன் என்பதற்கு பதில் சொல்லிட்டீங்க. எப்படி? கேள்வியை நான் வாசிக்கிறேன். சுகத்திற்காக கர்த்தரிடம் கேட்காமல் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? அது ஏற்கனவே அவர் தந்துட்டாரு. எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏற்கனவே தந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வதாக, கேட்பதல்ல, மாறாக பெற்றுக்கொள்வது. எப்படி பெற்றுக்கொள்றது? விசுவாசம். வார்த்தைகளை சொல்லி. இன்னும் யோசிங்க. பார்த்து பேச வேண்டும் பாஸ்டர். பேச வேண்டும். கட்டளை கொடுக்கலாம், கை வைக்கலாம், தண்ணி பிரேயர் பண்ணி கொடுக்கலாம். விசுவாசத்துல ஏதாவது செயல்பட வேண்டும். மற்றது சில வேளையில அந்த நபருக்கு விசுவாசம் இல்லாட்டி நாங்க அந்த விசுவாசத்தை உயிர்ப்பிக்கவும் ஒரு கிரியை செய்யலாம் என்று போட்டிருக்கிறார் பாஸ்டர். என்ன கிரியை செய்யலாம்? இப்ப என்ன கிரியை? அவருக்கு ஒரு சின்ன பையன் இருந்தா அல்லது இன்னொரு ஆளை கூப்பிட்டு அதுகள் கூட இவருக்கு விசுவாசத்தை உயிர்ப்பிக்க செய்யும். இதுல ஒரு பாராகிராஃப் போட்டிருக்கிறார் வடிவா. சில நேரங்களில் அந்த நபருடைய சில காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஓகே, சில காரியங்களை என்னெல்லாம் இருக்குன்னா பாருங்களேன். இந்த வாட்டரை எடுத்துடுங்க அல்லது ஆயில் எடுத்துடுங்க. அவனுக்கு விசுவாசிக்க முடியாம இருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நாளா இருக்கு. நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டாங்க, நிறைய டாக்டர்கிட்ட பார்த்துட்டாங்க, இன்னும் ஹீல் ஆகல. அப்போ அவருக்கு விசுவாசம் வரத்தக்கதாக நீங்க என்ன செய்யலாம்? தண்ணீர்ல ப்ரேயர் பண்ணலாம். சும்மா பேசுங்க. இயேசு நாமத்தினால இந்த ஆயில்ல ஐ ரிலீஸ் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமளிக்கிற வல்லமையை நான் அந்த ஆயில்ல டவுன்லோட் பண்றேன். இப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு ஃபெய்த் வந்துடும். என்னடா இது இவ்வளவு, அப்ப இதுக்குள்ள ஒரு பவர். அவர் எவ்வளவு விசுவாசம் கேட்கிறாரு? கடுகளவு தானே கேட்கிறாரு. அந்த நபருக்கு நீங்கள் கடுகளவு விசுவாசத்தை ஏதாவது ஒரு கிரியைகளினாலே நீங்கள் கொடுத்து விடுறா, டக்குன்னு ரிலீஸ் ஆகிடும் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, முன்னால ஆன்லைன் ஹீலிங் 1 hour பண்ணோம். டிவியில நிறைய ஃபோன் வரும், எடுக்க முடியாது. அப்போ ஒரு சகோதரி என்ன செய்யிட்டானா, இது இவ்வளவு ஈஸியா சொல்றாரு சொல்லிட்டு நான் இன்னொரு நபருக்காக கல்கத்தாவில் இருக்க ஒரு நபருக்காக பேசுறேன். பிறகு கொஞ்சம் வாட்டர் எடுத்துட்டீங்களா? ஆமா எடுத்துட்டேன். நான் பேசுறேன். இயேசு நாமத்தினால இவருடைய கழுத்து வலியை சுகமாக்கக்கூடிய வல்லமை இந்த தண்ணீருக்குள்ள இறங்குவதாக என்று சொல்லிட்டு குடிச்சாரு, சுகமாயிற்று. அப்போ இன்னொரு சகோதரி, அவங்க ஃபிஷர்மேன், அதாவது மீன் பிடிக்கிறவங்க, அவங்க வலையில மீனே கிடைக்கல. 6 months மீனே கிடைக்கல. இவங்கதான் என்ன ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க.
ஃபீஸு கிடைக்கல. ஏன்னா நேரம் முடிய போகுது, 55வது நிமிஷம் ஆயிட்டு, இன்னும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அவங்க இவரே தண்ணி எடுக்க சொல்லும் பொழுது தண்ணியை எடுத்து வச்சு அதை விசுவாசித்து கொண்டு கடற்கரையில இருந்த அவருடைய படகுல இருந்த வலையில போய் தெளிச்சிருக்காங்க பாருங்க. 6 மாசம் மீனே கிடைக்கல. அன்னைக்கு அந்த வலையில காலையில வரும்போது 30,000 ரூபாய்க்கு ஃபிஷ் கிடைச்சது. எப்படியெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்யறாரு பாருங்க. அதை நீங்க என்ன செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நீங்கள் அதை செய்யுங்கள். ஏனென்றால் முதல் நூற்றாண்டுல ஒரு அருமையான ஒரு பெண் இப்படி ஒரு சுகத்தை பெற்றாள். அது யாரு சொல்லுங்க? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. எவ்வளவு பெரிய மேட்டர் இல்ல? கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகே, வெரி குட். நம்ம அப்படியே ப்ரேயர் பண்றேன், அப்படி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய 8வது பாடத்தை முடிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை செய்தார். 90 கேள்விகளுக்கு நீங்க பதிலை கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்ல? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு பசியையும் தாகத்தையும் தந்த உம்முடைய கிருபை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். உலகத்துல வாஸ்ட் மெஜாரிட்டிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் தேவன் நம்ம மேல் வைத்த கிருபை பாருங்க. இதன் மேல ஒரு ஆசையை ஆண்டவர் தந்தார், விருப்பத்தை தந்தார், விருப்பத்தை வாஞ்சை அவர் கொடுத்தார். அதனாலதான் நம்ம இதுல நிலைத்து இருக்கிறோம். பிதாவே உமக்கு நன்றி. நாங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி. இன்னும் அதிகமாக இன்டென்ஷனலா, இன்டென்சிவா இதை பிராக்டிஸ் பண்ண ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டுவீராக, ஒவ்வொரு மணி நேரமும் நினைப்பூட்டுவீராக. நாங்கள் மனிதர்கள் அல்ல, தேவர்கள் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து உம்முடைய ராஜ்யத்தை அவரவர்கள் தேசத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு இவர்களை நீர் கரம் பிடித்து இருக்கிறீர் ஆண்டவரே. இதை இவர்கள் அறிந்து மனதை புதிதாக்கி தீவிரமாக கேத்தரின் குல்மானை போல, அந்த தெபோராளை போல எழும்பி உம்முடைய ராஜ்யத்தை இவர்கள் கட்டுவார்களாக. அதற்கு வேண்டிய தைரியத்தையும், அதற்கு வேண்டிய வழிகளையும், அதற்கு வேண்டிய மனித ஒத்தாசையையும், குடும்பத்தினருடைய ஒத்தாசையையும் நான் கட்டவிழ்கிறேன். இவருடைய கணவன்மார் இவர்களுக்கு ஒத்தாசை செய்யறாங்க, ஆமா, தைரியமா கூட நிற்கிறாங்க. இவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள், இவருடைய வார்த்தைக்கு அடிபடுகிறார்கள். ஆகவே அந்த குடும்பம் முழுவதும் மலை மேல இருக்கிற பட்டணமாக உயர்த்தப்பட்டு உப்பாக ஒளியாக செயல்படுவார்களாக. உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, 8 பாடங்களை முடிக்க நீர் கிருபை செய்தீர், நன்றி. 9வது பாடமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தேவனின் மெய்யான இயல்பு என்கிற சப்ஜெக்டை நாங்க படிக்கும் பொழுது ஆவியானவர் இன்னும் ஆழத்திற்குள்ளாக எங்களை கொண்டு செல்லுவீராக. இது ஒரு குதூகலமான ஒரு வகுப்பாக இன்னும் மாறுவதாக. நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் முடிசூட்டி கொண்டே இருக்கிற, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் கர்த்தாவே, குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நம்ம யாவரும் ஒருமனப்படுவோம். உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, மனதில் நிறுத்துங்க. தடை செய்கிற ஆவிகள் இப்பொழுதே விலகி ஓடும் என்று விசுவாசிங்க. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வகுப்புல இருக்கிறவர்கள், யூடியூப்ல பார்க்கிறவர்கள், யார் யாரெல்லாம் தங்களுடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்பிற்காக யார் யாருக்கெல்லாம் ஜெபித்தார்களோ அத்தனை பேரும் ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கை குறுகி போகவில்லை ஆண்டவரே. உம்முடைய கையின் கிரியைகளுக்கு நாங்கள் கட்டளை இடுகிறோம். உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல இன்னும் யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்களாக. பிசாசு இந்த பிள்ளைகளை விட்டுவிடு, அறியாமையை அகன்று போ. இந்த ஒரு குதூகலமான வாழ்க்கைக்குள்ள அவர்கள் வருவார்களாக. குடும்பமாக கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவிலே இவர்கள் வளர்ந்து மலை மேல் இருக்கிற பட்டணமாக இவர்களை நீர் உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றுக்கும் நேரே பாத்திரர் உமக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.